வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம், ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள தகவல். தனியார் வைத்தியசாலையில் காலாவதியான மருத்துவ பொருட்கள். போதைப்பொருள் வேட்டை, ஒரே நாளில் 937 பேர் கைது. தவறான தகவல்களை வழங்கினால் சிறை தண்டனை, இலங்கை மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயன்ற கைதி, காவலர்கள் துப்பாக்கிச்சூடு. எரிவாயு விநியோகத்துக்கு QR குறியீட்டு முறையா, விடுக்கப்பட்ட கோரிக்கை. தனிப்பட்ட தகராறு, இலங்கையில் நடந்த கொடூரம். இலங்கை கடலில் உயிரிழந்த ஈரான் மாலுமிகளின் சடலங்கள் அனுப்பி வைப்பு. பண்டிகை காலங்களில் இணைய மோசடி குறித்து எச்சரிக்கை, மக்களை அவதானம். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவது சவாலாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு மட்டுமே தடையின்றி எரிபொருள் வழங்க அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்க முடியும் என கூறினார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதனால் சில எரிபொருள் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போர் நீடித்தால் விலையில் கடும் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு டாலர் பற்றாக்குறையால் உருவானது என்று, ஆனால் தற்போது இலங்கையிடம் 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பு உள்ளதனால் நிதி சிக்கல் இல்லை என்றும், விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகளே தற்போதைய கவலை என்றும் அவர் குறிப்பிட்டார். விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டால் எரிபொருளை பெற்றுக்கொள்ள நட்பு நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நவீன தொழில்நுட்ப போர் முறைகளால் நீண்டகால பாதிப்புகளை கணிப்பது கடினம் என்றும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டினார். அம்பாறையில் காலாவதியான மருந்து பொருட்களை பாவனைக்கு வைத்திருந்த கல்முனை தனியார் வைத்தியசாலைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கல்முனை நீதிவான் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேசத்தில் இயங்கி வருகின்ற பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரி தலைமையிலான புலனாய்வு உத்தியோகத்தர்கள் திடீர் சுற்றிவளைப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது குறித்த வைத்தியசாலையில் பாவனைக்கு வைத்திருந்த காலாவதியான மருந்து பொருட்களை கைப்பற்றியதுடன் குறித்த வைத்தியசாலைக்கு எதிராக கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது நேற்று கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட தனியார் வைத்தியசாலையின் முகாமையாளருக்கு நீதிமன்றத்தினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய புலனாய்வு உத்தியோகத்தர் குறித்த வழக்கு சம்பந்தமாக மன்றில் விளக்கமளித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வழிகாட்டலை முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளில் 937 சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அன்றைய தினம் நாடு முழுவதும் 909 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இச்சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையான 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அஸ்வசம பயனாளர்கள் தங்களது விண்ணப்பங்களில் வேண்டுமென்றே தவறான தகவல்களை வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 1 வருடம் சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் உள்ளதாக நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது. அஸ்வசம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வேண்டுமென்றே பலர் தவறான தகவல்களை வழங்கியதற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 1 வருடம் வரை சிறையில் அடைக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. அஸ்வசமவின் முதல் கட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த அனைவரின் தகவல்களையும் புதுப்பிக்கும் செயல்முறையை நலன்புரி நன்மைகள் வாரியம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இதற்கு தகுதியான 29,93,558 பேர் ஏற்கனவே தங்கள் தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும், அவர்களின் தகவல்களை சரிபார்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருவதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 28ஆம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு ஒருவர் தவறான தகவல்களை வழங்கினால் அது நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் பிரிவு 20 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும்.
அத்தகைய வழக்கில் நீதிபதி முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நபருக்கு 5,000 ரூபாய் குறையாத அபராதம் அல்லது 1 வருடத்துக்கு சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் காலி சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயற்சித்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை நண்பர்கள் சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு தொடர்பான குற்றச்சாட்டில் பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த நபர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் அமலாங்குடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது. மேற்படி சந்தேக நபர் சிறைச்சாலையில் உள்ள சந்தேக நபர்கள் பதிவு செய்யும் பிரிவின் கூரை மீது ஏறி பின்னர் பார்வையாளர் சந்திப்பு கட்டடத்தின் கூரை வழியாக ஓடி தப்பியோட முயன்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்போது சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு கோபுரத்தில் கடமையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை அச்சுறுத்தியுள்ளார். எனினும் துப்பாக்கிச் சத்தத்தால் அதிர்ச்சி அடைந்த கைதி சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த மணல் குவியலின் மீது குதித்துள்ளார். விரைந்து செயல்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை பிடித்து சிறை கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள அறையில் தடுத்து வைத்துள்ளதாக காலி சிறைச்சாலை தெரிவித்துள்ளது. எரிவாயு விநியோகத்தில் நிலவும் இந்த முறைகேடுகளை தவிர்க்க உடனடியாக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் சர்வதேச ரீதியிலான போர்ச்சூழல் எமக்கு இன்னும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நம்மிடமுள்ள கையிருப்புகளை காட்டி முறையில் விலையை உயர்த்தும் போது அது நுகர்வோரை நேரடியாக பாதிக்கின்றது. நள்ளிரவில் விலையை உயர்த்துவதால் மறுநாள் காலை சந்தையில் உள்ள மருந்துகள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் ஏறுகின்றன. அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது தனியார் துறையினரும் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்தி லாபம் ஈட்டுகின்றனர். எரிவாயு விநியோகத்தில் நிலவும் முறைகேடுகளை தவிர்க்க உடனடியாக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் எரிவாயு நிறுவனங்களிடமிருந்து நுகர்வோர் தொடர்பான முறையான தரவுத்தளம் இருக்கும். சிலர் தவிக்கும் நிலையில் பலர் சிலிண்டர்களை பதுக்கி வைப்பது தடுக்கப்பட வேண்டும் என்றும் பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் பிள்ளைகளுக்கு உணவு சமைக்கக்கூட இன்று எரிவாயு இல்லை. சந்தைக்கு விடப்படும் 1,00,000 சிலிண்டர்கள் 98% உண்மையான நுகர்வோரே சென்றடைகின்றதா என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இது ஒரு பாரிய சமூக அநீதியாகும். லாபம் ஈட்டுவதற்காக நுகர்வோரை வாட்டும் இந்த செயல்களை தடுப்பது அவசியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை தெக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுவெல்ல பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பதீகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தெக்வெல்ல ரத்ம பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் காலி கடற்பகுதியில் அமெரிக்காவின் டோர்பிடோ தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய ஐரிஸ் டேனா கப்பலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளில் 45 பேரின் உடல்கள் இன்று ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. காலி போதனா மருத்துவமனையில் 2 குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டிருந்த இந்த 45 உடல்களும் தற்போது மத்தள வானூர்தி நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை ஈரான் தூதரகத்திடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதம நீதவான் சமீர தொடங்கொட வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவே குறித்த உடல்கள் இன்று வானூர்தி மூலமாக ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. எதிர்வரும் பண்டிகை காலங்களை குறிவைத்து இணையதளங்களில் முன்னெடுக்கப்படும் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு நிறுவனத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனபுல விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வழங்கப்படும் விசேட சலுகைகள் பணப்பரிசுகள் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் மற்றும் லிங்குகள் பரப்பப்படுகின்றன. இவ்வாறான லிங்குகளை கிளிக் செய்யும் போது அவை உங்களை ஒரு போலி இணையதளத்துக்கு அழைத்து செல்லும் என்றும் அங்கு உங்களது தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி விவரங்கள் திருடப்பட வாய்ப்புள்ளது. இந்நிலையில் சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் குறித்து அறிய அந்தந்த நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்களை நேரடியாக அணுகுங்கள் என்றும் கடவுச்சொற்கள் அல்லது வங்கி அட்டை விவரங்களை இணையத்தில் பகிரும்போது 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
அதன்போது புதைக்குழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் புதைகுழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்வா புயல் அதனைத் தொடர்ந்தும் யாழில் பெய்து வரும் மழை காரணமாகவும் சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யவும் மன்று கட்டளையிட்டுள்ளது. இந்நிலையில் புதைகுழிக்குள் தற்போது நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் என்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதியில் இடப்பட்டுள்ளன. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.